கண்டிப்பா. நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா பன்னீர் ஃபேக்டரின்னு ஒன்று வச்சிருக்கிறேன். ஆமா. யூரியாவும் என்னமோ ஒரு பவுடரு அதே 4 ஃபேக் பன்னீர் போட்டு செய்யறானுங்க. ஆமா சார். அப்போ நான் பார்த்தேன். அப்போ எப்படி போய் இதாகும் அடல்ட்ரேஷன் அது மாதிரி வந்தா உங்களுக்கு ஏன் வராது, எனக்கு ஏன் வராது? கண்டிப்பா. ஸோ அது மட்டும் இல்லை. இப்போ நீங்க எண்ணெய் எடுத்துக்கிறீங்க சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல தான் பாக்குறோம். எண்ணெயில பெரிய பிராண்டு சூரியகாந்தி எண்ணெயில சாப்பிட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா பார்த்தா அதுல உள்ள க்ரூட் ஆயில் இருக்குதுன்னு சொல்றான். அப்போ க்ரூட் ஆயில குடிச்சிட்டு எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு பெரிய ரீசன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபுட் கேன் பி ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் as of today. சார், இப்போ நீங்கள் உணவு முறைகள்னால வந்து தான் நிறைய நம்மளுக்கு இப்போ பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. இப்போ இயற்கையான உணவுகள் மூலியமா அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியுமா சார் அந்த கண்டிஷனை? அதாவது உணவு மற்றும் வாழ்க்கை முறைகள். உணவு முறைனா உணவுனால அடல்ட்ரேஷன்ல வர்றது ஒரு காரணம் இருக்கலாம், குடியினால வர்றது ஒரு காரணம் இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா எல்லா பசங்களும் எப்போ படுக்குது, எப்போ வீடியோ பார்க்குது, எப்போ ரீல்ஸ் பார்க்குது, எப்போ தூங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. 2 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எழுந்து இப்படி எல்லாம் வரும்போது the whole cycle gets affected. ஸோ அது ஒரு ரீசன், அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் நீங்க கேக்குறீங்க இயற்கை உணவு சாப்பிட்டா நீங்க வந்துருவாங்கன்னா என்ன உங்களை புல்லு சாப்பிட சொன்னா சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா இல்ல, முடியாது. அதனால ப்ராக்டிக்கலா பார்த்தா என்னன்னா கூடிய மட்டும் ஒரு நல்ல ஃபுட்டு, அதாவது இயற்கை இணைஞ்ச ஃபுட்டை சாப்பிடலாம். ஏன்னா இயற்கை உணவு கூட இப்போ கெட்டு போச்சு தானே, ஃபெர்டிலைசர் வருது. அதனால நம்ம நடக்காத விஷயத்த சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்லிட்டு போடுவார் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட எண்ணெயில் செஞ்ச பதார்த்தங்கள் ஃபுட்டு, அப்பளம் சுட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சு அடுத்த நாள் அப்பளம் சுட்டு திருப்பியும் எடுத்து வச்சு அப்புறம் வடை சுட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சு அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவும் பாய்சன். அதுதான் லிவருக்கு ஃபர்ஸ்ட் டேமேஜ். ஃபர்ஸ்ட் டேமேஜ் வர லிவர் வந்து திருப்பி திருப்பி சுட்ட எண்ணெய். இன்ஃபேக்ட் எண்ணெய் வந்து சுட வைக்கிறது ஷுட் டூ இட் லெஸ். சுட வைக்கக்கூடாது. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சீசனிங்னு சொல்லுவான். மேலே ஊற்றுவான், கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணுவான். நம்ம ஊரில் தான் நல்லா வறுத்து, அதனால தான் டீப் ஃப்ரைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. உணவு முறை வாழ்க்கை முறை முக்கியம். ஆயுஷ்மான் ஹாஸ்பிட்டல்ல ஆயுஷ்மான் லிவர் கேர் யூனிட்னு ஒன்று இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமா இப்ப இருக்காங்க. நம்ம தேவைப்படுறப்போ கண்டிப்பா மருத்துவர் அணுகி மருத்துவம் எடுத்தே ஆகணும். வீட்லயே மருத்துவம் பார்க்கறோம்னு சொல்லி உடம்புக்கு எடுத்துக்காதீங்கன்றத நம்ம டாக்டருக்கு வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்கணும்.